அது மட்டும் இல்ல. இங்க பாருங்களேன், இந்த வருஷம் ரொம்ப சொத்து அதிகமா இருக்கு புளிய மரத்துல. பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாரி தான் நெறைய இருக்குது. ஏன் இப்படின்னு தெரியல இந்த வருஷம். இப்ப பார்த்தீங்களா? தெரியுதா? இதெல்லாம் வந்து சொத்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்களேன். அப்படியே பாருங்க. இதெல்லாம் வந்து வீணா போயிடுச்சு. சொத்து இருந்துச்சு. இதுவும் சொத்துங்க பாருங்க. இதுவும் அப்படிதான். இதுவும் சொத்தாயிடுச்சு. எங்க வீட்டு மரம் தான் இப்படி இருக்குதா? இல்ல எல்லா வீட்டுமே இப்படி இருக்குமான்னு தெரியல. இங்க பாருங்க. இங்க ஒண்ணு இருக்குதா? இதுவும் பாருங்க. இதுங்களா? இதுவும் சொத்து தான். இல்ல தெரியுதா? நெறையா பழம் இந்த மாரி தான் இருக்கு. எல்லாம் சொத்து வந்துருச்சு. இது என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. இதோ பாருங்க. இங்க ஒண்ணு இருக்குது. இதுவும் சொத்துங்க பாருங்க. இதுவும் சொத்து தான். உங்க வீட்ல யாராச்சும் புளிய மரம் இருந்தா சொல்லுங்க. உங்க வீட்ல இந்த மாரி இருக்கா? இல்ல என்னன்னு சொல்லுங்க. பாருங்களேன். இதே மாரி இருந்தா எப்படி வீட்டுக்கு புளி பத்தும் இது? ம். ஐயய்யோ! பறிச்சுக்கலாம். ம். யார் புளியாம்பழம் இனிப்பா இருக்கு. ஆனா இது சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் இந்த பழம். எங்க மரத்து பழம் சாம்பார், ரசம் இதெல்லாம் வச்சா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு கடையில வாங்குறது வேற எங்கேயும் வாங்குறது எனக்கு பிடிக்காது. எங்க மரத்து பழம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சாம்பார் வச்சா நல்லாவே இருக்காது. ஆனா இந்த மரத்துல புளி வச்சா நல்லாயிருக்கும். சரி ஓகே வீட்டுக்கு போலாம். புளி ஒன்றும் அவ்வளோவா கீழ காணோம். சும்மா கொஞ்சம் தான் கிடந்தது. இதோ பாருங்க. இங்க பாருங்க. இதுதான் புளி கிடச்சிது வந்ததுக்கு. கீழ ஒன்றும் புளியே காணோம். சும்மா இது 1, 2 தான் கிடக்குது. எம்மாடி! சரி போதும். நம்ம வீட்டுக்கு போகலாம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே போவோம். காலை வலிக்குது. அதான் உட்காந்துட்டேன். இங்கே பாருங்களேன் என் சொட்டு பாருங்களேன் தெரியுதா? சொட்டை படுத்துக்கிச்சு. அது என்னன்னே தெரில. ஏன் சாப்பிட மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பார்க்கலாம். ஆனால் எதாவது வெறும் கறி மட்டும் கொடுத்தா சாப்பிடுது. சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குது. வெறும் கறி மட்டும் கொடுத்தா அதை மட்டும் சாப்பிடுது.